ஹாய்! இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வீட்ல மீன் குழம்பு. எப்படி சமைக்கலாம்ன்னு பார்க்கலாமா? வாங்க சமைச்சுக்கிட்டே பேசலாம். இது வந்து குழம்புக்கு. வீட்ல வேற கரண்ட் வேற இல்லையா? வெளிச்சமே இல்ல. நாங்க வந்து வீட்ல அரைச்ச மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுவோம். குழம்புக்கு அண்டு பொரிக்கலாம். இதுல இப்ப கொஞ்சம் இதுல கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு. இது பொரிக்கிறதுக்கு. கொஞ்சமா பொரிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு. நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்தா. பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்டா இருக்கும். அதோட இப்ப கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் பாத்தீங்களா? குழம்புக்கு இது போதும்ல. எங்க வீட்ல பொரியல் தான் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பொரியலுக்கு தான் நாங்க அதிகமா யூஸ் பண்ணுவோம். குழம்பு வந்து கம்மி தான். இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கலரி வச்சுக்கலாம். ஓகேவா? இதை ஒரு தட்டு போட்டு இப்ப மூடி வச்சிடலாம். ஓகே, இப்ப சட்டி காஞ்சிருச்சு. கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்தியாச்சா? எண்ணெய் ஊத்திட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமா வெந்தயம் போட்டுக்கலாம். எப்பயுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இந்த ஒரு ப்ரௌனிஷா வரும்ல, அப்பதான் வந்து குழம்பு நல்லா இருக்கும். வாசனையா டேஸ்டும் நல்லா இருக்கும். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை ரெடி. வெங்காயத்தை போட்டாங்க. மீன் குழம்புக்கு எப்பயுமே வெங்காயம் கொஞ்சம் நல்லா நிறைய போட்டோம்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து கொஞ்சம் பவர் கட்டா, அதனால எப்பயுமே வெங்காயத்தை கொஞ்சமா நான் மிக்சியில போட்டு அப்படியே ஒரு சுட்டு விடுவேன். அப்பனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு பவர் கட்டு, திடீர்னு நமக்கு மீன் கிடைச்சிருச்சு. அதனால கரண்ட் இல்லை, அதனால வேற வழி கிடையாது. அதனால வெங்காயத்தை இங்க பாருங்க எவ்வளவு அழகா என் வீட்டுக்காரர் வெங்காயத்தை கட் பண்ணியிருக்காரு. ஒரு முழுசா ஒரு வெங்காயம் கிடக்கு. இப்படி யாராவது பண்ணுவாங்களா? இங்க பாத்தீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பயுமே வந்து புளி ஊத்துற குழம்புல வந்து வெங்காயம் வந்து பெருசா இருந்தாலும் நல்லாதான் இருக்கும். அந்த புளியில வந்துட்டு வெங்காயம் அப்படியே அந்த புளியை வந்து உறிஞ்சி இதுக்கு இருக்கிறப்போ வெங்காயம் டேஸ்டா இருக்கும். புளிக்குழம்புக்கு மட்டும் எனக்கு பிடிக்கும். பொரிக்கிறதுக்கும் குழம்புக்கும் ரெண்டுத்துக்குமே நான் வீட்டுல அரைச்ச தூள் தான் யூஸ் பண்ணுவேன். வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுலாமா? தக்காளி போட்டாச்சு. ஆல்ரெடி நம்ம மீனுக்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சமா சால்ட் போட்டா போதும் இந்த தக்காளி மசியறதுக்காக. அதுக்கப்புறம் பத்தலைனா வேணா நம்ம போட்டுக்கலாம். தக்காளியை நாலு நாலு கிண்டி கிண்டி விட்டுட்டு உப்புலாம் போட்டுட்டு அப்படியே கருவேப்பிலை போட்டோம்னா குழம்பு நல்லா வாசனையா இருக்கும். இதுலயே எடுத்து அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கும். அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் சிம்ல வச்சிரும். பக்கத்திலேயே பொரிக்கிறதுக்கு கல்லும் காய வச்சாச்சு. அதுல கொஞ்சம் ஆயிலையும் ஊத்திப்போம். நேரா இந்த சட்டியில தான் பொரிப்பேன். மீன் பொரிக்கிறதுக்கு இதை பார்க்கலாம். சீக்கிரம் வணங்கு தக்காளி, பசிக்குது வேற. இப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம இப்ப மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன்
ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் இதில் போட்டுருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, டன். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம போடுறோம்ல மிளகாத்தூள், அதை வந்து தக்காளி அந்த வெங்காயம் அந்த அப்படியே எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் இது மாதிரி வரணும். அப்போதான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிலவங்க அரைக்கிறது கொஞ்சம் காரமாக இருக்கும்ல, ஆனால் நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணிட்டோம் எண்ணெயிலே அப்படின்னா காரம் வந்து கம்மியாயிடும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதோட கருவேப்பிலை வெரி இம்பார்ட்டன்ட். தக்காளிலேயே வந்து கருவேப்பிலையை போட்டாதான் குழம்பு நல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா, முடிஞ்சிச்சா, இப்போ வந்து புளியை ஊற்றிடலாம். அவ்வளோதான், ஃபினிஷ். புளி ஊற்றியாச்சு. ஓகே, புளி ஊற்றியாச்சா. இப்போ வந்து அடுப்பை ஸ்பீடாக வச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டு மூடி போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். மீனை பொரிக்கலாம். மீன் இப்போது ரெடியா இருக்கிறது. நம்ம வீட்டு மிளகாத்தூள்னால ரொம்ப கலராலாம் இருக்காது, கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும். அதில் எதுக்கு இந்த கலர் எல்லாம் ஆட்டு சிவப்பு கலர்ல என்னதான் சாப்பிடுவோமா, முதல்ல அந்த மாதிரி சிவப்பா இருக்கணும், சிவப்பா இருந்தாதே நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தையும் முதல்ல மாத்தணும். நம்ம வீட்டுல பசங்களும் சரி, பாதி பேரோட தாட்டு அப்படிதான், அப்படி சிவப்பு கலர்ல இருக்கணும். சிக்கனா இருந்தாலும் மட்டனா இருந்தாலும் டேஸ்ட் ஓகே தானே. நம்ம வீட்டுல செய்யறது எப்பயுமே நமக்கு ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும்ல, நல்லா இருக்கும். வீட்டுல செய்யறது எப்பயுமே வந்து எந்த ஒரு கெடுதலும் இருக்காது. அதனால முதல்ல இந்த மாதிரி கலர் எல்லாம் வந்து யோசிக்கக்கூடாது. எங்க வீட்டுல பாப்பாலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நாங்க காரம் வந்து அதிகமா சேர்க்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த மீன் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பொரிச்சுக்கலாம். மீனை உள்ள வானல்ல போட்டோன்னு என்ன பண்ணோம்னா, முதல்ல ஒரு இதை வச்சு மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டோம்னா அது வெளியில பக்கத்துல எல்லாம் எண்ணெய் தெரிக்காது. அதான் கொதிய ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நல்லா கொஞ்சம் சுண்டணும் குழம்பு, அப்பதான் நல்லா இருக்கும். திருப்பி போட்டுடலாமா. ஓகே, மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப மீன் போட்டுடலாமா. எப்பயும் தேங்காய் பால் அரைச்சு ஊற்றுவேன், இன்னைக்கு தேங்காய் நகி இல்லை, வாங்கிட்டு வர முடியல. சரி ஓகே, ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு எப்பயுமே மீன் குழம்புக்கு வந்து அந்த கொதிச்சுட்டு இருக்குல்ல, இப்படி போட்டோன்னே என்ன பண்ணணும், டக்குன்னு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வந்து மீனை வந்து கொதிக்க விடக்கூடாது, எல்லாமே உடைஞ்சிரும். மீனுக்கு வந்து லைட்டா வந்து சூடா இருக்கிற குழம்பு இருக்கு பார்த்தீங்களா, அதையும் இதுலயே ஊற்றிடலாம். அப்படியே ஊற்றிடுவேன், கொஞ்சமா லைட்டா தானே இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு லைட்டா ஒரு கொதி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க போகுது, சீக்கிரம் கொதிப்பா. என்னப்பா இவ்வளோ சோம்பேறியா இருக்க, சீக்கிரம் கொதிப்பா. இப்போ என்ன பண்ணிடலாம், இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ மூடி வச்சிடலாமா. இப்போ மூடி வச்சிடலாம், இப்போ கரெக்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம மீனை வந்து பார்க்கலாம். பொரிச்சதை பொரியல் மீன் ஆல்மோஸ்ட் ரெடி. நீங்க எப்படி பொரிப்பீங்க. நான் வந்து எப்பயுமே வடை சட்டி தாப்பா. எப்படி வருது பார்த்தீங்களா, நம்மளோட கைவசம் எப்படி பாருங்க, எப்படி அழகா எடுத்துட்டோம் பாருங்க, அப்படியே ஒரு திருப்பு. சரி ஓகே, இதை வந்து ரொம்ப எல்லாம் வந்து ஃப்ரை ஆக வேணாம். இந்த மீன் பொரிக்கிறதுல சுட்டு சாப்பிடுவாங்க தெரியுமா, அது பயங்கர டேஸ்டா இருக்கும் சுட்டு சாப்பிடுறது. எங்க எங்க அப்பா மீன் வியாபாரி, கடல் மீனே எடுத்துட்டு வந்து அப்படியே சுடுவாங்க. அந்த அடுப்பெல்லாம் வந்துட்டு வெளியில வச்சு அப்படியே சுட்டோன்னு வச்சுக்கோங்க, சுட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்டா இருக்கும். ஆனா இங்க நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே ரெட்டிஷா இருக்கணும், டிஷ்ஷா இருக்கணும் அப்படியே.
சிவப்பு கலர்ல இருந்தாதான் வந்து சாப்பிட முடியுமா, இல்லாட்ட சாப்பிட முடியாதா சிவப்பா இல்லைன்னா. இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனாலதான் ஹோட்டல்ல எல்லாம் எதையாவது போட்டு கலந்து விற்கிறாங்க. சிவப்பா இருக்கணும்னு போட்டு இந்த கலர் பவுடர் இருக்கு பாருங்க, அதெல்லாம் போட்டு கலந்து வச்சு அப்படி கொடுத்தாதான் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்குது. அப்படியே சிவப்பா இருக்கு, ஹோட்டல்ல சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. எங்க வீட்டு ஆளு குட்டீஸும் அப்படிதான். ஹோட்டல்ல வந்து வாங்கி சாப்பிடணும். ஓரளவுக்கு பசங்க வந்து வீட்டுலதான் விரும்புவாங்க. ஏன்னா வெளியில எல்லாம் வந்து நிறைய நம்ம வாங்கி சாப்பிட முடியாதுல்ல. ஆனா வீட்டுல சாப்பிடுறது நம்ம திருப்தியா, ஓ இதுதான் வந்துட்டு சுத்தமா இருக்கு, நம்ம நல்லா சமைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலாம். அதுவே வந்து ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் எப்படி இருக்குமோ எது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும் பாருங்க. அதே மாதிரி வீட்டுலன்னா நம்ம நிறைய சாப்பிடலாம், ஹோட்டல்ல எல்லாம் அப்படி வாங்கி சாப்பிட முடியுமா? என்ன சொல்றீங்க? சரி, இப்ப என்ன பண்ணிடலாம், மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஊத்திக்குவோம், இது பத்தாது. நமக்கு வந்து இந்த ஆயில் வந்து கடலை எண்ணெய், செக்குல ஆட்டின சுத்தமான உருட்டுங்கிற மாதிரி செக்குல ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய். ஓகே, இது வந்து வேகட்டும், மூடி வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ்.